ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா லெஜர் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் எல்லாமே பார்த்தோம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் என்ன பண்ணணும், இல்லை ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்குது க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்குது ஆனாலும் அக்கௌண்ட் டேலி ஆகலை, அப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ட்டு எல்லா அக்கௌண்ட்டோட ஸ்டோர்ஸ் லெஜர்னா என்ன பண்ணணும், எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேஜஸ்னா யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒர்க்கிங் எல்லா அக்கௌண்ட் வச்சு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஜேர்னல் போட போகிறோம், டேலி பண்ண போறோம். எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா முடிச்சிடலாம், ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு எந்த அக்கௌண்ட்டுக்கு டேலி ஆகலைன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கண்டிப்பா வரணும், எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தாச்சு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 on 31st March 2022 the following balance were extracted from the books of Cocoon Limited கொடுத்திருக்காங்க. அப்ப 31st March 2022னா இப்ப என்னது 1/4/2022 ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் brought down அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்க 30 ஜர்னல் என்ட்ரிஸ் படிச்சோம்ல ஆல்ரெடி, நம்ம அதுல இருந்தா ஏதோ ஒரு 10 என்ட்ரிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே லெஜர் கேக்குறாங்க. லாஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, ட்ரையல் பேலன்ஸ் அஸ் அட் 30th April 2022, அதாவது க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும், இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்னு எழுதிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸ்னா என்னது, டேலி பண்ணணும், டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப நம்ம புக்ல எப்படி இருக்குன்னா டைரக்டா என்ன போட்டிருப்பாங்க, வெறும் லெஜர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எழுதிடலாம். ஜேர்னல் எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம லெஜர் போடணும், அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இங்க கொடுத்துருக்காங்களா கொஸ்டின் ஆர்டரா, நம்ம ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க உங்களுக்கு ஜேர்னல் இங்கவே எழுதிட்டேன், ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா என்ன எழுதுவோம், ஸ்டோர்ஸ்னாலும் இங்க ஒண்ணுதான், மெட்டீரியல்ஸ்னாலும் ஒன்னா. இங்க நான் ஏன் ஸ்டோர்ஸ் போட்டிருக்கேன்னா இங்க கொஸ்டின்ல அவங்க கேட்கும் போதே ஸ்டோர்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. நம்ம ஸ்டோர்ஸ் போட்டாலும் ஓகே தான், மெட்டீரியல் கொடுத்தாலும் ஓகே தான். நீங்க கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, ஸ்டோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டோர்ஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஜெனரல் லெஜர் கொடுத்துருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேக்டரிக்கு ஃபேக்டரி கொடுத்துருக்காங்களா, நம்ம இன்னொரு நேம் பார்த்தோம் மேனுஃபேக்சரிங், எது கொடுத்துருக்காங்கன்னு நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா 2, இது வந்து என்னது நம்ம பாக்குறது வந்து நான் இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸ். இப்ப நம்ம பாக்குற கொஸ்டின் வந்து என்னன்னா நான் இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்ட் தனியா, பினான்சியல் அக்கௌண்ட் தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது வந்து காஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம்னா ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா 2, டம்மி அக்கௌண்ட் என்னது 2 ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுவோம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு சப்ளையர்ஸ், சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப என்னது இதே என்ட்ரி தான் உல்டா பண்ணி எழுத போறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இஸ்யூடு டு ப்ரொடெக்ஷன், நான் ஆல்ரெடி அங்க நம்ம ஜெர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னேன். ப்ரொடெக்ஷன் வந்தாலே என்னது டைரக்ட் டு ப்ரொடெக்ஷன், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ். இப்போ ப்ரொடெக்ஷன்னா நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ட் மெட்டீரியலா இருக்கலாம், டைரக்ட் லேபரா இருக்கலாம். அப்ப அது எல்லாமே எங்க போகணும், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்ல வரப்போகுது. இப்போ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அங்க நம்ம நிறையாவது பார்த்தோம். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப நம்ம டைரக்டா என்ன சொல்றது, டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், ஜாப்புக்காண்டி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னா இங்க ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், 2 ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஏன்னா நம்ம தெரியாது கேஷ் போட்டு வாங்கியிருக்கோமா, இல்ல பேங்க்ல வாங்கியிருக்கோமா, இல்ல கிரெடிட்ல வாங்கியிருக்கோமான்ட்டு. இப்ப இங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் இஸ்யூ டு ப்ரொடெக்ஷன். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கியிருந்தோம், அதுல இருந்து நம்ம இப்ப இஸ்யூ பண்றது யாருக்கு, ப்ரொடெக்ஷனுக்கு, அதாவது ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்க்கு இஸ்யூ பண்றோம். அப்ப ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்ல என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மெட்டீரியல்ஸ்ல என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி மீனிங் பார்ட்டர் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு ஸ்டோர், ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ்னா என்னது, அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி போட போறோம். ஃபர்ஸ்ட் 4 என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5th என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்டிவ் வேஜஸ். அப்ப ப்ரொடக்ஷன் வருதா, ப்ரொடக்டிவ் வேஜஸ். அப்ப என்னது டைரக்ட்னு அர்த்தம். இப்ப டைரக்ட்னு வந்தாலே நம்மளுக்கு என்ன வரணும், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வரணும். இப்போ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா இங்க என்ன இருக்கு, வேஜஸ். அடுத்து 2 வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இன்டைரக்ட், இன்டைரக்டா என்ன பார்த்தோம், ஃபேக்டரி.
இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸ்பென்சஸ் மேட் பண்றாங்க எந்த ஓவர்ஹெட்க்கு? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து அங்க இன்ட்ரிகல் போட்டோம்னா கேஷ் வரலாம் இல்ல பேங்க் வரலாம். இப்ப இங்க நம்மளுக்கு தெரியாது கேஷ் மூலமா பே பண்றோமா பேங்க் மூலமா பே பண்றோமா. அப்ப நம்ம என்ன செய்யறோம் இங்க டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு வார்ஹவுஸ். இப்ப குட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப என்ன எங்க எங்க போகணும்? ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்ல இருந்து எங்க போகும்? குட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபினிஷ் குட்ஸ்க்கு போகும். அதனால ஃபினிஷ் குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்ப நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபினிஷ் குட்ஸ்க்கு கொண்டு போறோம். அப்ப இங்க இன்க்ரீஸ் ஆகும் இங்க டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்ப இப்ப ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபினிஷ் குட்ஸ்க்கு கொண்டு போயிட்டோம். இப்ப என்ன ஆகுது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொண்டு போகணும். இப்போ ஃபினிஷ் குட்ஸ்ல இருந்து சேல்ஸ் பண்றதுக்காண்டி கொண்டு போறோம். அப்ப எங்க எங்க போகுது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபினிஷ் குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்குது? சேல்ஸ் நடக்குது. அப்ப ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு. இதே இன்ட்ரிகல்னா என்ன செய்வோம்? கேஷ் லைன் நடக்கலாம் இல்ல டெப்டார்ஸ்னு வரும். இது வந்து இப்ப என்ன பண்றோம்? காஸ்ட் அக்கௌண்டா ஃபாலோ பண்றோம். அப்ப டம்மி அக்கௌண்ட் என்ன நம்மளுக்கு? ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு காஸ்டிங் P&L அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்ளை டு ப்ரொடக்ஷன். அதாவது இது கீழே கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். கொஸ்டின் கீழே இங்க கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்ளை டு ப்ரொடக்ஷன் அட் 150% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். எதுலயா? 150% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க டைரக்ட் வேஜஸ் நம்ம எவ்வளவு பார்த்தோம்? ப்ரொடக்டிவ் வேஜஸ்னா என்னது? டைரக்ட். ப்ரொடக்ஷனாலே நம்மளுக்கு டைரக்ட். எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 40,000. அப்ப அதுல 150% கொடுத்திருக்காங்க. அப்ப 40,000ல 150% போட்டோம்னா எவ்வளவு வருது? 60,000 நம்மளுக்கு வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ப்ரொடெக்ஷன். அப்ளைடு டு ப்ரொடெக்ஷன். அப்ளைடா இருக்கட்டும் சார்ஜா இருக்கட்டும் அது எல்லாம் ரெக்கவர்டா இருக்கட்டும் டு ப்ரொடெக்ஷன் வந்தாலே என்ன பார்த்தோம்? ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் பார்த்தோம். அப்போ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எவ்வளவு வந்துச்சு? 60,000. அந்த 60,000 எழுதியாச்சு. இப்ப நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங் நல்லா புரிஞ்சாலே இப்ப நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்றேன். அந்த மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அந்த ஜேர்னல் என்ட்ரி 30 ஜேர்னல் என்ட்ரி வந்து நல்லா படிங்கன்னு சொல்றேன். இப்ப பாருங்களேன், அந்த 30 ஜேர்னல் என்ட்ரில பார்த்ததுதான் எல்லாமே வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம லெஜர் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லெஜர் போடும் போது நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி போடணும்னு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே என்டர் பண்ணிருப்பீங்களா? கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர்ல நீங்க என்ட்ரிஸ் எழுதி ஜேர்னல் என்ட்ரி எழுதி அதோட அமௌண்ட் எழுதிருப்பீங்க. எழுதிட்டு எல்லா அக்கௌண்ட்டும் வந்து நீங்க ஒன்னொன்னா போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப எல்லாத்துக்கும் தான் லெஜர் வரப்போகுது. ஸோ வந்து எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க ஓப்பன் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5 to 6 லைன்ஸ் விட்டு எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு இப்ப எல்லாருக்கும் லெஜர் வந்து என்டர் பண்ண தெரியும்ல. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணும்னு கண்டா நான் ஒன்னொன்னுக்கு கலர் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ ஒண்ணுனா எல்லோ கலர்ல இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும் போது சொல்றேன். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல போய் நம்ம ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ டெபிட்ல இருக்கு. அப்ப ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போய் ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போய் ஆப்போசிட்ல இருக்கிற டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போட்டு அந்த அமௌண்ட் போடுவோம். இப்போ ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போய் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பை ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டு 95,000 போடுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்க நான் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ட்டு. இப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்களா? அதை மட்டும் என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டூ ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்க்கு 35,000, ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்க்கு 38,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டா முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ் போய் ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியாச்சு 35,000. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒர்க்கிங் ப்ராக்ரஸ். ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்ல 38,000 இருந்துச்சு, அதை என்டர் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, finished goods control accountல 25,000 கொடுத்துருக்காங்க, காஸ்ட் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல 98,000 கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் லெஜர் அக்கௌண்ட் என்னது, கிரெடிட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வரணும், கிரெடிட் சைட் தான் வரணும். இப்போ finished goods எவ்வளோ 25,000, அடுக்கு 98,000. finished goodsக்கு 25,000 என்டர் பண்ணியாச்சு. காஸ்ட் அண்ட் ஜெனரல் லெஜர்ல நம்ம கிரெடிட் சைட் ஸ்டார்ட் ஆகுமா, அங்க என்டர் பண்ணியாச்சு 98,000. இப்ப நம்ம ஒரு என்ட்ரியா முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கு, ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எட்டார் டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்ப ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட் போய் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறத என்டர் பண்ணும், ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத என்டர் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்டோர்ஸ் லெஜர் ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எங்க இருக்கு, டெபிட். இப்போ டெபிட்ல போய் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத என்டர் பண்ணுவோம். ஸ்டோர்ஸ் இங்க இருக்கு, டெபிட்ல தான் இருந்துச்சு, ஆப்போசிட்ல என்ன இருந்துச்சு, டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 95,000. இப்போ 1ன்னு போட்டிருக்கேன்னா அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறத என்டர் பண்ணி அதோட அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போறோம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஸ்டோர்ஸ்ல. அப்ப ஜெனரல் லெஜர்ல போய் ஆப்போசிட் இருக்கிறத என்டர் பண்ணும், ஸ்டோர்ஸ் லெஜர்ல போய் கிரெடிட் சைட்ல போய் ஆப்போசிட்ல இருக்கிறத என்டர் பண்ணி அது அமௌண்ட் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் லெஜர் டெபிட்ல இருந்துச்சா, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருந்துச்சு, ஸ்டோர். இப்போ அதை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோர்ஸ், ஸ்டோர்ஸ்ல போய் ஸ்டோர்ஸ் எங்க இருந்துச்சு, டெபிட் கிரெடிட் சைடு இருந்துச்சு, அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது போய் என்டர் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டோர்ஸ் நீங்க தப்பா என்டர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பை ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வரணும் 2, அதாவது செகண்ட் என்ட்ரி என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் டு ஸ்டோர்ஸ். இப்போ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் போய் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எல்லி 98,000 என்டர் பண்ண போறோம். எடுத்து ஸ்டோர்ஸ் போய் ஸ்டோர்ஸ் எங்க இருக்கு, கிரெடிட் சைட். அப்ப கிரெடிட் சைட் போய் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எல்லி 98,000 என்டர் பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா என்ட்ரிக்கும் என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து லெஜர் நீங்க என்டர் பண்ணிருவீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 அக்கௌண்ட்க்கு எப்படி என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டேன், தேர்ட் அக்கௌண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா என்ட்ரிக்கும் டெபிட் சைட்ல இருக்க அக்கௌண்ட்க்கு, இப்போ ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்குன்னா டெபிட் சைட் போய் அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, WIP. அப்ப ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல போய் டெபிட் சைடு என்ன செய்யணும், 2 ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டு 3,000 எழுதணும். இதே ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போய் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எங்க இருக்கு, கிரெடிட் சைடு இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல போய் பை ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டு 3,000 என்டர் பண்ணும். இந்த மாதிரி நீங்க வந்து லெஜர் எல்லாருக்கும் என்டர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஜேர்னல் பார்த்தோம், 12 ஜேர்னல் பார்த்தோம். அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், 12 என்ட்ரி வந்திருக்கணும். இப்போ 1 1 2 2. அதனால தான் உங்களுக்கு வந்து கலர் கொடுத்துருக்கேன், நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கணும்ட்டு. ஸோ வந்து அந்த 12 என்ட்ரியை ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டேலி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ எல்லா என்ட்ரியும் டிக் பண்ணிட்டேன். 12 என்ட்ரியும் நம்ம என்டர் பண்ணிட்டோம், டிக் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா காட்ட முடியாது வீடியோல ஃபுல்லா. அப்போ நம்மளுக்கு லென்த்தியா போயிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்க லெஜர் தானே என்டர் பண்றது வந்து என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி டேலி ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப எப்படி அக்கௌண்ட் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம்ல, காஸ்ட் ஷீட்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ் ஆர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் என்ன வரணும், ஃபேக்டரி ஓவர்ஹெட், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் முடிச்சுட்டு எங்க வருவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ், நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல இருந்து P&L அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் போகும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ்க்கு வரும். ஸோ இந்த மெத்தட், இந்த ஃபார்மேட், இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்டா க்ளோஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னது, மெட்டீரியல் அக்கௌண்ட், அதாவது ஸ்டோர்ஸ் ஆர் மெட்டீரியல் அக்கௌண்ட் இங்க இருக்கு. இப்ப என்ட்ரி எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த மூணுமே என்டர் பண்ணியாச்சா, என்டர் பண்ணதுக்கு ஆட் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1,33,000 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க மைனஸ் பண்றோம். 1,33,000ல இருந்து 3,000 98,000 மைனஸ் பண்ணா 32,000 தான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். நம்ம ஆல்ரெடி அந்த கான்செப்ட்லயே பார்த்தோம். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், பேலன்சிங் ஃபிகர் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா தான் இருக்கும். அதனால்தான் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு
32,000. இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை முடிச்சாச்சு. இப்போ மெட்டீரியல் முடிச்சோடனே எங்க வரணும்? நெக்ஸ்ட் வேஜஸ். வேஜஸ். இப்ப வேஜஸ்க்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? இல்ல. ஓப்பனிங் பேலன்ஸ் இல்ல. நம்ம அந்த கான்செப்ட்ல எதுக்கு வந்து கண்டிப்பா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும்னு பார்த்தோம்? மெட்டீரியல்ஸ், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட். அந்த நாளுக்கு தான் கண்டிப்பா வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனாலும் க்ளோசிங் பேலன்ஸ் வேணும்னு பார்த்தோம். இப்போ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம எங்க பார்த்தோம்? ஓப்பனிங் பேலன்ஸும் இல்ல, ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தும் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தும் டேலி ஆகலைன்னா எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? இங்க ஓப்பனிங் பேலன்ஸும் இல்ல, க்ளோசிங் பேலன்ஸும் இல்ல. அப்ப அந்த அக்கௌண்ட் யாருக்கு டேலி பண்ணுவோம்னு பார்த்தோம்? ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நம்ம முன்னாடி ஃபார்மேட் நல்லா படிச்சிருந்தாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ ஆட் பண்ணா எவ்வளவு வருது? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 65,000 வருது. இப்போ யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணதை நம்ம திரும்பி அங்க ஆப்போசிட்ல எழுதணும்ல. என்ன எழுதணும்? ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் சைட்ல போய் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டு அந்த 65,000 என்டர் பண்ணிடலாம் கையோட. அண்ட் பை வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 65 அக்கௌண்ட். அதாவது இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது, டிரான்ஸ்ஃபர் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம மெட்டீரியல் முடிச்சாச்சு, வேஜஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும்? மெட்டீரியல், வேஜஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வரணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்தாச்சு. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல என்ட்ரி ஆல்ரெடி 3 என்ட்ரி நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனாலும் நான் இன்ட்ரிகள்ல என்ன பார்த்தோம்? கண்டிப்பா க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும்னு. அப்ப க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட். இதே வந்து இன்ட்ரிகல் அக்கௌண்ட்ஸா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? டைரக்டாவே P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனா வந்து நான் இன்ட்ரிகள்ல அப்படி கிடையாது. சோ வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்சார்ப்டோ இல்ல அட்ஜஸ்டடோ ஆகும் ஃபியூச்சர் பீரியட்ல. நம்ம ஃபார்மேட்ல பார்த்தோம். அப்ப எங்க பேலன்சிங் ஃபிகரை என்னன்னு போடுவோம்? க்ளோசிங் ஸ்டாக் தான் என்டர் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணா 75,000 வருது. அதுல இருந்து 60,000 மைனஸ் பண்ணா 15,000 தான் க்ளோசிங் ஸ்டாக்கா வருது. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வரணும். இப்ப ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்க்கு வந்து எல்லாமே நம்ம என்டர் பண்ணியாச்சு. இந்த டெபிட் சைட் ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வருதுன்னா 2,36,000 வருது. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்ல 2 இருக்கு. ரெண்டே நம்மளுக்கு மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்னா க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா என்ன வரணும்? க்ளோசிங் ஸ்டாக் வரணும். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வருதுன்னு பாத்தாங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் வந்து 20,000 வருது. அப்ப அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இங்க ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸே கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸே கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா எங்க போயிடலாம்? ஃபினிஷ் குட்ஸ்க்கு போயிடலாம். ஃபினிஷ் குட்ஸ்க்கு வந்து அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி பண்றோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பா வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வேணும். ஃபினிஷ் குட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனாலும் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டிப்பா வரும். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தான் வரப்போகுது. எவ்வளவு வருதுன்னா 28,000 வருது. ரெண்டே ஆட் பண்றோம். 2,38,000 இருந்து 2,10,000 மைனஸ் பண்ணா 28,000 வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபினிஷ் குட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷ் குட்ஸ் முடிச்சோன்னே எங்க போகணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் போவோம். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. அப்ப செல்லிங்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸும் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸோட பேலன்சிங் ஃபிகர் எங்க கொண்டு போவோம்? காஸ்டிங் P&L தான் படிச்சோம். ஃபேக்டரி மட்டும் தான் க்ளோசிங் ஸ்டாக் முக்கியம்னு பார்த்தோம். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனாலும் நம்ம எங்க போகலாம்? பேலன்ஸ் கேரி டவுன் பார்த்தோம். ஆனா செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எங்க பார்த்தோம்? டைரக்டா காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். அப்ப இங்க பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 40,000. அப்ப டிரான்ஸ்ஃபர் நம்பர் 2 40,000 இல்லையாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கையோட போய் காஸ்டிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல போய் என்டர் பண்ணுவோம். சோ அங்க போய் என்டர் பண்ணிடலாம். இப்ப காஸ்டிங் P&L போய் டு செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், அதாவது டி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் போட்டு டிரான்ஸ்ஃபர் நம்பர் 2 என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சோடனே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 2,10,000. இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல என்ன பார்த்தோம், பேலன்சிங் ஃபிகர் வந்து காஸ்டிங் P&L அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இது என்னது, டிரான்ஸ்ஃபர் நம்பர் 3, 2,10,000. இப்ப நம்ம என்ன செய்யணும், கையோட போய் காஸ்டிங் P&L அக்கௌண்ட்ல போய் என்டர் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபர் நம்பர் 3, 2,10,000 என்டர் பண்ணியாச்சு. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் முடிச்சாச்சா. இப்போ எங்க வரணும், P&L அக்கௌண்ட்டுக்கு வரணும், காஸ்டிங் P&L அக்கௌண்ட். இப்போ காஸ்டிங் P&L அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருதுன்னு பாத்தீங்கன்னா 50,000. 50,000 வருது. அப்ப அந்த 50,000 நம்ம யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு பார்த்தோம், டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்ப இது டிரான்ஸ்ஃபர் நம்பர் 4. ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் ஆப்போசிட்ல என்டர் பண்ணியாச்சு, டிரான்ஸ்ஃபர் நம்பர் 4. இப்ப லாஸ்ட் என்ன செய்யணும், நம்ம ஜெனரல் காஸ்ட் ஆர் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்றோம், 3,98,000 வருது. இங்க 2 அக்கௌண்ட் இருக்கு, மைனஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 3,98,000 இருந்து 3 lakh அடுத்து 3,000 சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் என்ன எவ்வளவு வருதுன்னா 95,000. 95,000. இப்போ இங்க வந்து என்ன இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரணும், க்ளோசிங் ஸ்டாக் வரணும், க்ளோசிங் பேலன்ஸ் வரணும். எவ்வளோ, 95,000 தான் இங்க க்ளோசிங் பேலன்ஸ். இப்ப என்ன பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸ் லாஸ்டா, இப்ப எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம முடிச்சாச்சு. இப்ப லாஸ்டா என்ன பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ் தான் போடுவோம். அப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சோமா. க்ளோசிங் எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்ன ஆகும், நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸா ஸ்டார்ட் ஆகும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் as on 30th April 2022 இது என்ன ஆகும்னா 14 சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 1/4/2022. அதாவது இது வந்து 1 month வருதுதான். அவங்க கேட்டிருக்கிறது ட்ரையல் பேலன்ஸ் வந்து 30th April தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, 30th April. அப்போ 1 month வருதுதான் கேட்டிருக்காங்க, அந்த ஏப்ரல் மந்த் மட்டும். அப்ப அந்த ஏப்ரல் மந்த் முடியும் போது இப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன ஆகும்னா இது ஓப்பனிங் ஸ்டாக்கா ஸ்டார்ட் ஆகும். அதாவது மே மந்த்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம ஸ்டோர்ஸ் லெஜருக்கு என்ன கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் பேலன்ஸ். ஸ்டோர்ஸ் லெஜருக்கு க்ளோசிங் பேலன்ஸ் 32,000. இப்ப அந்த 32,000 தான் இங்க என்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒர்க்கிங் ப்ராக்ரஸ். ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்க்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ்க்கு 20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அந்த 20,000 தான் இங்க என்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபினிஷ்ட் குட்ஸ். ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், finished goods. finished goods க்கு 28,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த 28,000 தான் டெபிட் சைடு என்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரிக்கு எவ்வளவு இருக்கு, 15,000 இருக்கு. இப்போ இந்த 15,000 என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட் லெஜருக்கு எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 95,000. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்க, 32,000 plus 20,000 plus 28,000 plus 15,000 ஆட் பண்ணா 95,000 வந்துச்சு. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு, அப்ப டேலி ஆயிடுச்சு. அப்ப நம்ம பண்ண சம் கரெக்ட்னு அர்த்தம். சோ இப்ப இந்த மாதிரி சம்ஸ் கேக்குறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டட் இல்ல. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா எவ்வளவு பெருசா கேட்டட் இல்ல, நம்மளுக்கு ஜஸ்ட் ஜேர்னல் மட்டும் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் லெஜர் கேக்குறாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எழுதிருங்க. ஜேர்னல் எழுதிட்டு உங்களுக்கு ஒரு 5 to 6 அக்கௌண்ட்ஸ் வர மாதிரி தான் கொடுப்பாங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா. ஏன்னா நம்மளுக்கு 7 மார்க் தானே கொஸ்டின். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணிடுங்க லெஜர். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டே வந்துருங்க. அப்ப நம்மளுக்கு கான்செப்ட் வைஸ் போகணும், மெட்டீரியல்னா எப்படி க்ளோஸ் பண்ணணும், பேலன்சிங் ஃபிகரை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா, அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் வருமா,
இல்ல ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸும் இருக்கு, ஆனாலும் அக்கௌண்ட் டேலி ஆகல, அப்ப யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ஃபார்மேட்லயே. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் போங்க. இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நான் சொன்னபடி தான் போகணும். இப்போ அக்கௌண்ட் வந்து டேலி பண்றோம், ஜேர்னல் எல்லாமே போட்டாச்சு, அக்கௌண்ட் எல்லா என்ட்ரியும் என்டர் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் போகணும். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வேஜஸ் அக்கௌண்ட், மெட்டீரியல் வேஜஸ், அடுத்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், சாரி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், next finished goods, next selling and distribution, next cost of sales, next costing P&L. நான் integral வந்துச்சுன்னா costing P&L, integral accounts வந்துச்சுன்னா P&L account, next sales. So இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சம்ஸ் பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷன் 2 பாருங்க, உங்களுக்கு என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே இருக்கு. உங்களுக்கு டவுட்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க யூடியூப்ல பாக்குறவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 12 and 13 இருக்கும். நம்ம வீடியோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு உங்களுக்கு 12 and 13 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெஜர் அக்கௌண்ட் கொடுத்தா எப்படி நம்ம போடணும், இன்னும் நம்ம ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். யூடியூப்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து உங்களோட யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.